நமக்கு வராத ஒரு ஸ்கில்ல நைட்ல கனவுல பிராக்டிஸ் பண்ணிட்டு ரியல் லைஃப்ல பயத்தை ஒழிக்க முடியுமா? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்கூல் டைம்ல இருந்து பயங்கரமான இன்ட்ரோவர்ட், அட்டெண்டன்ஸ் கூட சத்தமா சொல்ல மாட்டான். இப்போ ஒரு கார்பரேட்ல டெக்னிக்கல் ட்ரெயினர், டெய்லியும் ஒரு 50 பேர் முன்னாடி நின்று பேசுற வேலை. டேய், நீ யார்கிட்டயும் பேசவே மாட்டியே, எப்படி ட்ரெயினரா இருக்கன்னு கேட்டதுக்கு, மச்சான் நான் சொன்னா நீ நம்ப மாட்ட, எனக்கு லூசிட் ட்ரீம் வரும்டா, அதுல நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னால பண்ண முடியும், அப்படிதான் அந்த ட்ரீம்ல இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்க நான் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவேன், அப்புறம் எனக்கு பயம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னான். கனவுல பிராக்டிஸ் பண்ணுவியா? எனக்கு ஒரு செகண்ட் அப்படின்னு இருந்துச்சு. நமக்கெல்லாம் நைட்டு கனவு வந்தா காலைல எழுந்துக்கும் போதே மறந்துடுது, இவன் நான் பிராக்டிஸ் பண்ணி பயத்தையே போக்கிட்டேன்னு சொல்றான்னு யோசிச்சுட்டே வந்தேன். அப்புறம் லூசி ட்ரீம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க சில ரிசர்ச் பண்ணேன். அதுல உருவானது தான் இந்த வீடியோ. உங்கள நிறைய பேருக்கு லூசி ட்ரீமோட பாசிட்டிவ் சைடு தெரிஞ்சிருக்கும், ஆனா யாரும் சொல்லாத அதோடைய டார்க் சைடையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தாதான் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லூசிட் ட்ரீம்ன்றது ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதுல கனவு காண்றவங்களுக்கு நம்ம கனவுல தான் இருக்கும்னு தெரியும், அவ்வளவுதானா? இல்ல, அதையும் தாண்டி இன்னும் நிறைய மர்மமான விஷயங்கள் அதுல இருக்கு. அந்த ட்ரீம்ல வர கேரக்டர்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ரியல் லைஃப் சினாரியோஸை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி ட்ரீம்லயே பிராக்டிஸ் பண்ண முடியும். உங்க ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு நாள் வந்த லூசிட் ட்ரீமை நெக்ஸ்ட் டேவும் கண்டினியூ பண்ணிட்டே போக முடியும். சிம்பிளா சொல்லணும்னா நார்மல் ட்ரீம்ன்றது நீங்க பாக்குற மூவி மாதிரி, லூசிட் ட்ரீம்ன்றது நீங்களே நடிச்சு நீங்களே டைரக்ட் பண்ற மூவி மாதிரி. பெரும்பாலும் லூசிட் ட்ரீம்ன்றது REM ஸ்லீப் ஸ்டேஜ்ல தான் நடக்கும். REM ஸ்லீப்போட ஃபுல் ஃபார்ம் ரேபிட் ஐ மூவ்மெண்ட். அதாவது டைரக்டா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா தூக்கத்துல கண்ணு ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். நம்ம டெய்லி படுத்த உடனே அப்படியே கண்ணு மூடுனதும் பிரெயின் அப்படியே தூங்கிட்டு இல்ல. தூங்குறதுக்கு பல ஸ்டேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு 90 to 120 மினிட்ஸ்க்கும் பிரெயின் அடுத்தடுத்த ஸ்டேஜ்னு போகும். நீங்க படுத்த உடனே கொஞ்ச நேரத்துல NREM ஸ்டேஜ் 1க்கு போவீங்க. அதாவது நான் REM ஸ்லீப் ஸ்டேஜ் 1க்கு போவீங்க. அது ஒரு லைட் ஸ்லீப் ஸ்டேஜ். நீங்க முழிச்சிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து தூங்குற ஸ்டேட்குள்ள போறது. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த 90 to 120 மினிட்ஸ்க்குள்ள NREM ஸ்டேஜ் 2க்கு போவீங்க. இங்கதான் உங்க ஹார்ட் ரேட், பிரீத்திங்லாம் ஸ்லோ ஆகும், ஐ மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆகும். இங்க இருந்து NREM ஸ்டேஜ் 3, இதை தான் டீப் ஸ்லீப் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் நீங்க என்டர் ஆகும் போது தான் உங்க மைண்டோடைய அந்த கான்சியஸ் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுவிட்ச் ஆஃப் மோடுக்கு போகும். அண்ட் உங்க இம்யூன் சிஸ்டம் ரெக்கவர் ஆகுறது, உங்க மசில் ரெக்கவரி, பாடி டெம்பரேச்சர் டிராப் ஆகுறது எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல தான். இதுல உங்களை எழுப்புறது கஷ்டம். இந்த 3 ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க என்டர் ஆகுறது தான் த REM ஸ்லீப் ஸ்டேஜ். மற்ற ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப்பை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். வழக்கத்துக்கு மாறா மற்ற ஸ்டேஜஸ்ல இல்லாத மாதிரி இந்த REM ஸ்லீப் ஸ்டேஜ்ல உங்க பிரெயினோட ஆக்டிவிட்டி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். இந்த டைம்ல உங்க கிரியேட்டிவிட்டி பீக்ல இருக்கும். பிரெயின் கிட்டத்தட்ட நீங்க அவேக்கா இருக்கிற ஸ்டேட் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும். ஆனா உங்க பாடி கம்ப்ளீட்டா மியூட் மோட்ல ஒரு பேரலைசிஸ் ஸ்டேட்ல தான் இருக்கும், பிரீத்திங் மசில்ஸ் அண்ட் ஐ மசில்ஸை தவிர. அண்ட் REM ஸ்லீப்புக்கு பேர் வர காரணமே இந்த ஸ்டேஜ்ல உங்களோட ஐஸ் வந்து ஃபாஸ்டா இப்படியும் அப்படியும் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதாவது நீங்க கனவுல எந்த சீன்ஸை எந்த ஆங்கிள்ஸ்ல பாக்குறீங்களோ அந்த பக்கம் உங்க கண்கள் டர்ன் ஆகிட்டு இருக்கும். இதுதான் லூசிட் ட்ரீம் உருவாகிற ஸ்டேஜ். நமக்கு புது புது ஐடியாஸ் உருவாகிறதும் ப்ராப்ளம்ஸ்க்கு கிரியேட்டிவான சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறதும் இந்த ஸ்டேஜ்ல தான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க சொல்றாங்க. ரீசெண்டா மைக்கேல் ஜாக்சனை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவர் மிட் நைட் 3 மணிக்கு எழுந்து அவருடைய அசிஸ்டன்ஸுக்குலாம் கால் அடிச்சு எல்லாரும் உடனே கிளம்பி ஸ்டுடியோக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல மியூசிக் ரெக்கார்டிங் பண்ணுவாராம். அப்ப அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர், ஏன் மைக்கேல் இதை இந்த டைம்ல பண்ணணும், இதை நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணக்கூடாதான்னு கேட்டிருக்காரு. இந்த ஐடியா எனக்கு இப்ப கனவுல சேனலிங் மூலியமா கிடைச்சது, இதை நம்ம உடனே எக்ஸிக்யூட் பண்ணலனா இந்த ஐடியாவை கடவுள் பிரின்ஸுக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரின்ஸ்ன்றவரு அந்த காலத்துல மைக்கேலுக்கு இருந்த ஒரு காம்படிட்டர். அவர் பண்ண சில ஹிட் ஆல்பம்ஸ் உடைய டியூன்ஸ், மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ், டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க ட்ரீம்லயே ஒரு பேக்கேஜாவே வந்திருக்கு. Where did that come from? From above. அவர் லூசிட் ட்ரீமர் தான் நான் சொல்ல வரல, ஜஸ்ட் நான் கேள்விப்பட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த இன்செப்ஷன் படத்துல ட்ரீமுக்குள்ளேயே போய் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்கல்ல, அது ரியல் லைஃப்லயும் பாசிபிள். 2021ல நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில பண்ண ஒரு ரிசர்ச்ல சயின்டிஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த ரிசர்ச்ல என்ன பண்றாங்கன்னா, ட்ரீம்ல இருக்கவங்க கிட்ட அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சிம்பிள் மேக்ஸ் லைக் 8 - 4 என்ன, அந்த மாதிரி. இந்த ட்ரீம்ல இருக்கிறவங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு அவங்களுடைய ஐ மூவ்மெண்ட்ஸ் மூலமா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. இந்த ரிசர்ச்சை பல பேருக்கு
கிட்ட பல வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்தோம். அவங்க எல்லாருமே கரெக்டா தான் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. REM ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இன்னும் ஒரு படி மேல போய் லூசிட் ட்ரீம்ல இருக்கிற 2 மனிதர்கள் ட்ரீம்லயே கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அதை டெஸ்ட் பண்ணியும் பாக்குறாங்க. பொதுவா நம்ம கான்சியஸா முழிச்சிருக்கும் போது நம்ம பிரெயினோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவா இருக்கும். பிரெயினோட இந்த பார்ட் தான் உங்க லாஜிக்கல் திங்கிங், டிசிஷன் மேக்கிங், செல்ஃப் அவேர்னஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. இது யூஸ்வலி நம்ம தூங்கும் போது சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். ஆனா லூசிட் ட்ரீம் ஸ்டேட்ல மட்டும் இது ஆக்டிவேட் ஆகி பயங்கரமா வேலை செய்யுதுன்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பிசிக்கல் பாடி மட்டும் கம்ப்ளீட்டா ஸ்லீப்ல ரெஸ்ட்ல இருக்கும். ஆனா நம்ம மைண்ட் ஆக்டிவா இருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் ஒருத்தர் லூசிட் ட்ரீம்லயே அவர் ஆபீஸ்ல அவர் கூட வேலை செய்யற பொண்ணு கிட்ட பேசி அவங்களோட ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை எக்ஸாக்ட் நம்பர்ஸோட கண்டுபிடிச்சி அவங்க கிட்டயே சொன்ன ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் இருக்கு. அதை பத்தி நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் இங்க மேல கார்ட்ஸ்ல ஆட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. லூசிட் ட்ரீம்ல தெரப்பிலாம் கூட இருக்கு கைஸ். அது பேரே லூசிட் ட்ரீம் தெரப்பி தான். போஸ்ட் ட்ராமாட்டிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில நம்ம முன்னாடி எப்பயோ பார்த்த ஒரு கொடூரமான நிகழ்வையோ ஒரு இழப்பையோ பார்த்ததுனால நம்ம பிரெயின் டிஸ்டர்ப் ஆயிருக்கும். கெட்ட கனவு, ஒரு ஆன்சியஸ்னஸ், ஸ்ட்ரெஸ், இந்த ஃபீலிங் எப்பயுமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு டெய்லியும் தூங்கவே முடியாது. கண்ணை மூடினாலே இந்த மாதிரி ஆபத்தான விஷுவல்ஸ் தான் கண்ணு முன்னாடி வந்து போகும். ட்ரீம்லயுமே அந்த மாதிரி தான் வரும். இந்த லூசிட் ட்ரீம் தெரப்பி மூலியமா அவங்க ட்ரீமை கண்ட்ரோல் பண்ற பிராக்டிஸை கத்து கொடுத்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வர வைப்பாங்க. என்னதான் லூசிட் ட்ரீம்ல இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயம் இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு. லூசிட் ட்ரீமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க சொல்றது ட்ரீமை கண்ட்ரோல் பண்ணலாம், ஃப்ளை பண்ணலாம், ஃபேண்டசி வேர்ல்ட கிரியேட் பண்ணலாம்னு. ஆனா யாருமே அதோட டார்க் சைடை ஃபுல்லா பேச மாட்டாங்க. பிகாஸ் சில எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். லூசிட் ட்ரீமோட பிக்கெஸ்ட் டேஞ்சர் ஸ்லீப் பேரலைசிஸ். இமேஜின் பண்ணுங்க, உங்களுக்கு கான்சியஸ்னஸ் வந்துருச்சு, நீங்க அவேக்கான ஸ்டேஜ்ல தான் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனா நீங்க எழுந்துக்க ட்ரை பண்ணும்போது பாடி ஒத்துழைப்பு தர மாட்டுது. கை கால் அசைக்க முடியாது, கத்த முடியாது, அண்ட் ரூம்ல யாரோ நிக்கிற மாதிரி ஃபீல் கிரியேட் ஆகும். சில பேர் ஷேடோ ஃபிகர்ஸ் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அவங்க பெட் பக்கத்துல யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன்னு சொல்றாங்க. அண்ட் வர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? அது எல்லாமே 100% ரியலா தெரியும். கனவு தானே அப்படின்லாம் நீங்க ரியலைஸ் பண்ண முடியாது. சயின்டிபிக்கலி பார்த்தா இது ஸ்லீப் பேரலைசிஸ் தான். உங்க பிரெயின் அவேக் ஆகுது, ஆனா உங்க பாடி இன்னும் ரெஸ்ட்லயே எழுந்துக்க முடியாம இருக்குது. ஆனா அந்த மொமெண்ட்ல நீங்க சயின்ஸ் எல்லாம் யோசிக்க முடியாது. பயம் தான் உங்களை டாமினேட் பண்ணும். இது பிகினிங் தான். லூசிட் ட்ரீம்ல சில பேர் ஒரு டேஞ்சரஸான மிஸ்டேக் பண்ணுவாங்க. அவங்க ட்ரீம்ல வர கேரக்டர்ஸ் கிட்டே போய் நீங்க எல்லாம் ரியல் இல்லையே, இது வெறும் ட்ரீம் தானே அப்படின்னு கேட்பாங்க. இன்டர்நெட் ஃபுல்லா ஒரு வியர்ட் பேட்டர்ன் இருக்கு கைஸ். இந்த மாதிரி क्वेश्चंस கேட்ட உடனே ட்ரீம்ல வர கேரக்டர்ஸோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க, இல்லாட்டி டைரக்டா உங்களை பார்த்து ஸ்டேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சில ரிப்போர்ட்ஸ்ல அந்த கேரக்டர்ஸ் கோவமா ரியாக்ட் பண்றாங்கன்னு கூட இருக்குது. அன்டில் அன்லெஸ் நீங்க அந்த क्वेश्चन கேட்கிற வரையும் அவங்க நார்மலா தான் இருக்காங்க. இந்த क्वेश्चन கேட்டா இந்த மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இது என்ன சூப்பர் நேச்சுரலான்னு கேட்டா ப்ராபபிலி இல்ல. சயின்டிஸ்ட் நினைக்கிறது உங்க சப்கான்சியஸ் மைண்ட் இந்த இல்யூஷனை பிரேக் பண்றதை ரெசிஸ்ட் பண்ணுது, தடுக்க பாக்குது. யோசிச்சு பாருங்க, நீங்க ட்ரீம்ல தனியா நிக்கிறீங்க, ஆனா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே சடனா உங்களை முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப எப்படி ஃபீல் ஆகும்? பிகாஸ் அதான் உங்களுக்கு ரியல் போலவே இருக்குமே, ட்ரீம்னே உங்களுக்கு தெரியாதுல்ல. இன்னும் டிஸ்டர்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு, ஃபால்ஸ் அவேக்கனிங். நம்ம ஒரு லூசிட் ட்ரீம்குள்ள போயிட்டோம், ட்ரீமை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த ட்ரீம்ல இருந்து நீங்க வேக்கப் ஆகுற மாதிரி உங்க மைண்ட் உங்களை ட்ரிக் பண்ணும். நீங்களும் எழுந்திருப்பீங்க, சேம் ரூம், சேம் பெட், எல்லாமே நார்மலா இருக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல சடனா நீங்க இன்னும் ட்ரீம்ல தான் இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிய வரும். பயந்து எழுந்துருவீங்க, திரும்பவும் இந்த லூப் ரிப்பீட் ஆகும். சில பேருக்கு 5 to 10 டைம்ஸ் கூட இது ரிப்பீட் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எது ரியல் எது ட்ரீம்னு உங்க பிரெயின் கன்ஃபியூஸ் ஆயிடும். இதை விட இன்னும் கொடூரமா ஒண்ணு இருக்கு, அது உங்க சைக்காலஜியவே அஃபெக்ட் பண்ற ஒண்ணு. அதுதான் ரியல் லைஃப் எஸ்கேபிசம். ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஃபியர், லோன்லினஸ்லாம் இருக்கும். ஆனா ட்ரீம்ல நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் டைரக்டர். நீங்க ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றீங்க. அது ரொம்ப பிடிச்சு போக சில பேர் அந்த ரியல் லைஃபோட அந்த ட்ரீம் லைஃப்க்கு அட்டாச் ஆயிடுவாங்க. அது ஸ்லோலி ஒரு மென்டல் அடிக்ஷன் மாதிரி மாறிடும். ரிசல்ட் என்ன? நீங்க திரும்ப திரும்ப இதை விரும்பி பண்ணும்போது உங்களுக்கு ரியாலிட்டி கன்ஃபியூஷன் உருவாகும். ரியல் லைஃப் கூட உங்களுக்கு ட்ரீம்ல தான் நீங்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடும். சுத்தி இருக்க வேர்ல்டு ஃபேக்கா தெரியும், பீப்புள் டிஸ்டன்டா ஃபீல் ஆகுவாங்க, அண்ட் ஃபைனலி 3 படத்துல வர ராம் மாதிரி ஹாலுசினேஷன் வரும். சோ லூசிட் ட்ரீம் டேஞ்சரஸான்னு கேட்டா நாட் எக்ஸாக்ட்லி. அது 2 பக்கமும் கூர்மையா இருக்கிற ஒரு கத்தி மாதிரி. கரெக்டா யூஸ் பண்ணினா அந்த தெரப்பி மாதிரி ஹெல்ப் பண்ணும், தப்பா யூஸ் பண்ணா அது உங்க கையை கிழிச்சிடும். சில பேர் அதை ஃபியரை ஓவர் கம் பண்ண, கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ண, அவங்களுக்கு வர கெட்ட கனவுல இருந்து மீண்டு வர யூஸ் பண்றாங்க. ஆனா லூசிட் ட்ரீம் மேல ஓவர் அப்சஷன் கிரியேட் ஆச்சுன்னா அது உங்க ஸ்லீப்பை, உங்க மென்டல் ஹெல்த் ஸ்டேட்டை அஃபெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். உங்களோட லூசிட் ட்ரீம் அனுபவத்தை எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஸ்டோரியை பிக் பண்ணி அதை நம்ம சேனல்லே ஒரு வீடியோவா போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் கைஸ்.